ரூ. 10,000 எஸ்ஐபி 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் at the rate of 12% அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து 76,54,000 கிடைக்கும். அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 21,60,000 இருக்கும். ஏதாவது சில பல காரணங்களுக்காக அந்த எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது ஒரு 3 ஆண்டு தள்ளி போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம், மார்க்கெட் ஏற்ற இறக்கமாக இருக்குது, இப்போ வேண்டாம், ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு, அதனால் ஆரம்பிக்க முடியல. ஒரு 3 வருஷம் தள்ளி தான் அதே எஸ்ஐபியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 15 வருஷம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ 15 வருஷம் மாதம் ரூ. 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18 லட்சம் நடந்திருக்கும். எவ்வளோ கார்பஸ் க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தா 50,45,000 இங்கே முதல்ல 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாதனால 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணல. அந்த 3,60,000 வளர்ச்சி என்னன்னு பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 26 லட்ச ரூபா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 34% நம்மளுடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் மொத்த வளர்ச்சியில். எப்போவுமே உங்களோட முதலீடுகள் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஆரம்பிச்சிருங்க. அதில் எந்த ஒரு காலதாமதமும் செய்யாதீங்க. ரூ. 10,000 எஸ்ஐபி 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் at the rate of 12% அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து 76,54,000 கிடைக்கும். அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 21,60,000 இருக்கும். ஏதாவது சில பல காரணங்களுக்காக அந்த எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது ஒரு 3 ஆண்டு தள்ளி போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம், மார்க்கெட் ஏற்ற இறக்கமாக இருக்குது, இப்போ வேண்டாம், ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு, அதனால் ஆரம்பிக்க முடியல. ஒரு 3 வருஷம் தள்ளி தான் அதே எஸ்ஐபியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 15 வருஷம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ 15 வருஷம் மாதம் ரூ. 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18 லட்சம் நடந்திருக்கும். எவ்வளோ கார்பஸ் க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தா 50,45,000 இங்கே முதல்ல 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாதனால 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணல. அந்த 3,60,000 வளர்ச்சி என்னன்னு பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 26 லட்ச ரூபா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 34% நம்மளுடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் மொத்த வளர்ச்சியில். எப்போவுமே உங்களோட முதலீடுகள் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஆரம்பிச்சிருங்க. அதில் எந்த ஒரு காலதாமதமும் செய்யாதீங்க.